நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் தயாராகிடுச்சு. காலை சாப்பாடு என்ன, மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட் சாம்பார் வச்சுருக்கேன். இல்லை ஆவி பறக்க, இப்போ தான் சட்டியில் வச்சு ஆவி பறக்குது. சாம்பார், பீன்ஸ் கேரட் சாம்பார். பீட்ரூட் மிளகாத்தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டு பொரித்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை என் பையனுக்காக. அதுக்கப்புறம் காலையில் எனக்கு பழையதுக்கு தொட்டுக்கு மோர் மிளகா. என் பையனுக்கு தோசை சுட்டு வச்சுருக்கேன், 2 தோசை. தோசைக்கு தொட்டுக்கு சட்னி, கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், கார சட்னி. அப்புறம் சாம்பாரும் போட்டுக்கலாம் தோசைக்கு. அப்புறம் ஜூஸு, வாட்டர் மெலன் ஜூஸு மதியம். இப்போ சாப்பாடு அவனுக்கு கிளறி வைக்கணும். சாம்பார் சாதம் வைக்கணும். சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரியல், முட்டை. அவனுக்கு மதியம் சாப்பாட்டுக்கும் இந்த தர்பூசணி ஜூஸும் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு சாப்பாடு. எனக்கு காலை சாப்பாடு பழையது மோர் மிளகாயும், என் பையனுக்கு தோசை, கார சட்னி, சாம்பார். மதியம் சாப்பாட்டுக்கு சாதம், பீன்ஸு கேரட்டு சாம்பார், பீட்ரூட்டு பொரியல், முட்டை. இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு இவ்வளோ தான். உங்கள் வீட்டில் என்ன சமையல், காலை டிஃபன், மதியம் சாப்பாடு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பாடு கிளறி வைக்க சொல்லிட்டான். சாம்பார் சாதம் நல்லா கொஞ்சம் சாதம் அப்படியே குழச்சி, பீன்ஸ் கேரட்லாம் காயெல்லாம் நிறைய போட்டு அப்படியே அவனுக்கு டப்பா கட்ட வேண்டியதான். கிண்டி வைக்க சொல்லிட்டான். அங்கே போய் ஆஃபீஸில் போய் அவனுக்கு சாதம் சாம்பார்லாம் தனித்தனியாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கு போல். அதனால் எனக்கு கிண்டியே கொடுத்துருமா அப்படின்னு சொன்னதுனால நான் சாம்பார் சாதத்தை அப்படியே கிளறி வச்சுட்டேன். நல்லா அப்படியே தள்ளுன்னு இருக்குது. மதியம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய காயெல்லாம் போட்டு வச்சுட்டாரு, கேரட்டு, பீன்ஸும். அவ்வளோதான். இது மதியம் அவனுக்கு தொட்டுக்கு பீட்ரூட் பொரியல், முட்டை, சாம்பார் சாதம். ஜூஸ் மதியம் அவருக்கு ஒரு 11 மணி போல் குடிப்பான் அப்படின்னு சொன்னதுனால வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டு சாப்பாடு இது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன், என்ன சாப்பாடுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.